ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. உங்கள் ஆற்றல் உங்கள் சுற்றத்தை கவர்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் நான் 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆல்ரெடி நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் கிட்ட பெப்பரும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எக்கு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க தனியாக. பாருங்கள், ஓரளவு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகி இது கொஞ்சம் இந்த மாதிரி வருங்க. இந்த முட்டையை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. அதே கடாய் எடுத்துருக்கேங்க. எக் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். திருப்பி இதில் 1 கேரட், 1 வெங்காயம், ஒரு 4-5 கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் 1, கோஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு வதக்க வேண்டியதாங்க. காய்கறிலாம் ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா எல்லாம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு போடுங்க. கார்லிக் ஆட் பண்ணிட்டேன். கேப்சிகம் அதுவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கோஸுங்க, பீன்ஸ் இருந்தால் அதுவும் போடலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதுவும் போடலாம். நான் என்கிட்ட இருந்த காய்கறி வச்சு இன்றைக்கி எக் ஃப்ரை ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்கு சாப்பிடாதவங்க, நான் வெஜிடேரியனாக இல்லாதவங்க இப்போ இது நீங்கள் வெஜ் ஃப்ரை ரைஸை கூட இந்த மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். எக் ஃப்ரை ரைஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் போடுவாங்கங்க. அப்போ நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஒரு 80% வதங்கினா நமக்கு போதுங்க. ரொம்ப குக்காகி ரொம்ப இதாக வேண்டாம். இப்போ நம்ம இது கூடயே நான் சால்ட் 1/4 டீஸ்பூனும் பெப்பர் ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் மிக்ஸ் ஆகி வேகட்டும். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பாதி தான் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜே போதுங்க. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸுங்க, அது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். அதையும் ஜஸ்ட் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான். ரொம்ப ஒவ்வொருத்தர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சா வேணால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், முட்டை நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி இப்போ ரைஸ் நான் 2 டம்ளர் வடித்து வச்சுருக்கேங்க. அது கூட இந்த மிக்சரை இது பண்ணிக்க வேண்டியதுதான். நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருக்கேன். ஆற விட்ட உடனே இதை மிக்ஸெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதுக்காக தான் நான் பாஸ்மதி ரைஸ் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேங்க. அது கூட இந்த மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. சுவையான ஃப்ரை ரைஸ் ரெடிங்க. எக் ஃப்ரை ரைஸ். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆற வச்சுருந்த சாதத்தில் பாதியாக எடுத்துக்கிட்டேங்க. அந்த பிளேட்டில் பாதி மசாலா போட்டுட்டு இப்போ இதில் கூட ஒரு பாதி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சூடு வேணும்னா கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு லைட் சூடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான ஃப்ரை ரைஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் எக் ஃப்ரை ரைஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே. எக் ஃப்ரை ரைஸ் ரெடி.